அன்பர்கள் அனைவரும் நலமா? நானும் இங்கு நலம். சலம் பூவொடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலன் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவினில் மறந்தறியேன். சிவா திருச்சிற்றம்பலம். சலம் பூவோட தூப தீபம் காமிக்க நான் என்னைக்குமே மறந்ததில்லை. ஞானசம்பந்தர் சொன்ன வகையில சுவாமிக்கான மலர்கள் ஏற்பாடு, பூ தொடுத்துட்டு இருக்காங்க, மலர்கள் தொடுக்கப்பட்டு இருக்கு. எங்க போறாங்க, எங்க போறோம் நம்ம எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம திருவையாற்றுக்கும் தஞ்சாவூருக்கும் அருகாமையில இருக்கக்கூடிய திருவேதிக்குடி அருள்மிகு மங்கையர்க்கரசி உடனுரை அருள்மிகு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சரி, யார் இந்த வேதபுரீஸ்வரர்? ஏன் இந்த ஊருக்கு திருவேதிக்குடி அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வேதங்களுடைய தலைவரான பிரம்மா வழிபட்டதாலையும் 4 வேதங்களும் சுவாமியை சரணடைஞ்சு வழிபட்டதாலையும் இந்த ஊருக்கு திருவேதிக்குடி அப்படின்ற பெயர் வந்ததா புராண கதைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, வேற என்னெல்லாம் சிறப்பு இருக்கு அப்படின்னா, ஞானசம்பந்தர் திருமண பிராப்தத்துக்காக பதிகங்களையும் பாடியிருக்காரு. திருமண தடை, யாருக்கெல்லாம் திருமணமாகாத தடைகள்லாம் வந்துட்டே இருக்குதோ, யார் பொண்ணு பார்த்துட்டு போவாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போவாங்க, ஏதோ ஒரு காரணத்தால திருமணம் தடைப்படுது, இப்படி கல்யாணமாகாம இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அவசியம் நம்ம திருவேதிக்குடி வந்து வேதபுரீஸ்வரரை வணங்கிட்டு போகணும். ஏன்னா சப்தஸ்தானங்கள்ல நம்ம திருவேதிக்குடியும் ஒரு ஸ்தலம். ஏலூர் திருவிழா நடத்துவாங்க. திருமணம்பாடியில இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுடைய கல்யாணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய வேதியர்கள் தான் வேதம் ஓதுனதா புராண கதைகள் சொல்லுது. அப்படி புகழ்பெற்ற திருவேதிக்குடியில ஞானசம்பந்தர் என்ன பாடியிருக்காரு பார்க்கலாம். புண்ணியிரு போதுமடி பேணுமடி யாத்தமிடர் கொள்க அருளி, புண்ணியிரு போதுமடி பேணுமடி யாத்தமிடர் கொள்க அருளி, துண்ணியொரு நாள் வருட நாளிலிருத்த துணை வந்தனிடமான் தன்னியருடாடவள மாமனம் விரும்பியரு மங்களமிக, கன்னியருடாடவர்கள் மாமனம் விரும்பியரு மங்களமிக, மின்னியலும் நுண்ணிடை நன்மங்கையறியற்று பகிவேதி கொடியே, கன்னியருடாடவர்கள் மாமனம் விரும்பியரு மங்களம் மிக, நின்னியலும் நுண்ணிடை மங்கையறியற்று பகிவேதி கொடியே, மங்கையர் பற்று பகிவேதி கொடியே, திருவேதி கொடியே. இப்படியா திருமணம் தடை நீங்கும் அப்படின்ற பிரார்த்தத்தை ஞானசம்பந்தர் நமக்கு விளக்கியிருக்காரு. இதோட வேற என்னெல்லாம் சிறப்பு இருக்கு நம்ம ஸ்தலத்துல அப்படின்னா, ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அதோட இங்க இருக்கக்கூடிய அர்த்தநாரி மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, எல்லா திருத்தலங்களையும் நம்ம பார்த்திருப்போம், சுவாமியோட இடதுபுறத்துலதான் சக்தி காட்சியளிப்பாங்க. ஆனா நம்ம திருத்தலத்துல மட்டும் அர்த்தநாரி அம்பால வலதுபுறத்துல, சக்தி வலதுபுறத்துல காட்சியளிக்கிறாங்க. இதெல்லாம் விட போக நம்ம ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பாடினதையும், இங்க இருக்கக்கூடிய வேதங்கள் 4 வேதங்களும் சரணடைஞ்சிருக்காங்க இல்லையா வேதபுரீஸ்வரரை, இந்த வேதங்கள் எல்லாம் கேட்கறதுக்காக இங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமான் செவி சாட்சி அந்த வேதங்கள் எல்லாம் கேட்டுட்டே இருக்க மாதிரியான ஒரு காட்சியும் அமைய பெற்றிருக்கு. வாய்ப்பு கிடைக்கிறவா கண்டிப்பா திருவையாறோ இல்ல தஞ்சாவூரோ போகும்போது நம்ம திருவேதிக்குடிக்கு போய் தரிசனம் பண்ணணும். திருமணமாகாத பக்த கோடிகள் அவசியம் போய் நம்ம திருவேதிக்குடியில இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரரை வணங்கிட்டு வந்தா அதிசீக்கிரத்தே திருமண பிராப்தம் நடைபெறும் அப்படின்றதையும் இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிட்டு, திருமணமாகாத அனைத்து பக்த கோடிகளுக்காகவும் நம்மளுடைய கோவில்ல இந்த தருணத்துல சிவராத்திரியில நாம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சரி,
மீண்டும் வேறொரு நல்ல பதிவுல சந்திப்போம். தற்போது தங்களிடமிருந்து விடைபெறுவது அவர் குரூப் ஆஃப் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ரீ ராமஜெயின் சிற்ப கலைக்கூடம். Thank you for watching. Please share and subscribe this channel.